கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. விளக்கம்: நம்முடைய சிந்தனையிலும் சித்தத்திலிருந்து மட்டுமே பழையவைகள் நீக்கப்பட்டு புதிதாக்கப்படுகிறோம். இந்த ஒரு மாற்றமானது மரணத்திற்கு ஏதுவான இந்த சரீரம் சாகாமையை தரித்து கொள்ளும் போது பூரணப்படுகிறது. இது வல்லமையிலும் மகிமையிலும் ஆவியிலும் அழிவில்லாததாக எழுப்பப்படும். இதற்கு தகுதியுள்ளவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுப்பப்பட நாம் நம்மை முற்றிலும் அடக்கி தேவ சித்தத்தை அனுதினமும் நிறைவேற்றி நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் முற்றிலும் புதிதாக அவருக்கே ஒப்பு கொடுத்தல் வேண்டும். ஆதார வசனங்கள்: எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்கள் முடிய. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன்.